தியானம் நமக்கு தெரிஞ்சிருக்க தெரியுது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். கண்ணை மூடி தியானம் செய்யும் பொழுது எண்ணங்கள் நிறைய வரும். அதை கண்ணை திறந்து தியானம் செய்வாங்க. ஏதாவது ஒரு புள்ளியை பார்த்தவார். அப்போ மனம் அந்த புள்ளியில் ஒருங்கிணைக்கும். அப்போ எண்ணங்கள் வர்றது குறையிற மாதிரி இருக்கும். கண்ணை திறந்து தியானம் செய்யும் முறையும் இருக்குது, கண்ணை மூடிட்டு தியானம் செய்யும் முறையும் இருக்கு. இதில் எது எளிமை? அந்த கேள்வி வைக்கணும். உங்களுக்கு எது எளிமையாக இருக்கு? உங்களுக்கு கண்ணை மூடி பண்ணுறது தான் எனக்கு மனம் ஒடுங்குதுன்னா அதை ஃபாலோ பண்ண. சிலவங்களுக்கு கண்ணை திறந்து ஒரு ஆகாயத்தை பார்த்தோம், இல்லை ஒரு புள்ளியை பார்த்தோம், மனதை குவிக்கும் பொழுது அதில் எண்ணங்கள் இல்லாமல் ஒடுங்குது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் தியானம் செய்யணும். ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்யும் பொழுது நான் இப்போ தியானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு திடீர்னு தீவிரமாக பண்ணக்கூடாது. திடீர்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு, நான் தியானம் செய்யணும் அப்படின்னு உடனே அவசரமாக அதை உடனே பிடிச்சி உடனே முக்தி அடைகிற மாதிரி இந்த வேகத்தை அதில் காட்டக்கூடாது. மெதுவாக தான் அந்த தியான யுக்திகளை பயன்படுத்தணும். ஏன்னா இந்த தியானம் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கண்ணை மூடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்ணை மூடி நான் மனதை ஏதோ ஒரு இடத்துல குவிக்கிறேன். கண்ணை மூடிட்டா எல்லாமே இருட்டாக தான். புருவ மத்தியில் நான் குவிக்கிறேன் அப்படின்னு நம்ம குவிக்கிறோம். புருவ மத்தியில் பார்த்தா இருட்டாக தான். சரி, நான் உச்சந்தலை, கண்ணை மூடிட்டு உச்சந்தலையில் மனதை வைக்கிறேன் அப்படின்னா அங்கே இருட்டாக தான். இப்போ கண்ணை மூடிட்டு தியானம் செய்கிறேன். இப்போ மனதை எங்கே நம்ம குவிக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு புருவ மத்தியில் நான் குவிக்க போகிறேன். அப்போ கண்ணை மூடிட்டு புருவ மத்தியில் மனதை வைத்து கவனிக்கணும். என்ன நடக்கும்? இருட்டாக தான் இருக்கும். புருவ மத்தி தெரியுமா? தெரியாது. ஆனால் அங்கே இருட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஒரு உணர்வு புருவ மத்தியில் நான் கவனிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ அங்கே என்ன நடக்கும்? எந்த இடத்துல மனதை குவிக்கிறோம் அங்கே நம்மளுடைய உயிர் சக்தியெல்லாம் திரண்டு அங்கே குவிக்கப்படும். இதான் முதல்ல நடக்கும். இப்போ பாருங்க, ஒரு பறவை இருக்குது, அதை ஒருத்தர் வில்லில் விடுறாரு. அதை கரெக்டாக அந்த கழுத்தில் குறி வச்சு அம்பை விடுறாரு. அப்போ அந்த குறி வைக்கிறாங்கல்ல, கழுத்துக்கு நேராக வச்சு அந்த அம்பு பாயிற மாதிரி அந்த குறி மனதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது சரியாக குவிஞ்சா இந்த உயிர் சக்தி ஃபுல்லாக சரியாக மனம் குவியற இடத்துல அந்த உயிர் சக்தி பாஸ் ஆகும். ஒரு மனதை சரியாக எந்த இடத்துல குவிக்கிறோமோ அங்கே குவிச்சா அது வெற்றி தான். அங்கே ஆற்றல் குவிஞ்சு அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ அங்கே மனம் குவியலைன்னா அந்த பறவையோடைய கழுத்தில் அம்பு பாயாது, வெளியில் போய். அப்போ ஏன் குவியலை அப்படின்னா இவரை சரியாக ஃபோக்கஸ் பண்ண. அப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது உயிர் சக்தி திரண்டு அங்கே குவிக்கப்படும். இதான் நடக்கும். தியானத்துலேயும் அதே தான். வெளி உலகத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் மனதை ஒன்றி செய்யும் பொழுது அது வெற்றி. ஏன்னா ஆற்றல் ஃபுல்லாக அந்த செயலில் குவிக்கப்படும். அங்கே ஆற்றல் மிக்க செயலாக இருக்கும், வெற்றி கிடைக்கிற செயலாக. அதே மாதிரி தியானத்தில் கண்ணை மூடி எங்கே குவிக்கிறோமோ அங்கே உயிர் சக்தி திரண்டு வரும், குவிக்கப்படும்.
இப்போ நாம் புருவ மத்தியை கவனிக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ கண்ணை மூடிட்டு நான் உடலுக்குள்ளேயே கவனிக்கிறேன். கவனிக்கும் போது இருட்டாக தான் இருக்குது. ஆனாலும் நான் கவனிக்கிறேன். நான் உட்காந்துருக்கிறேன், ஆனால் உள்ள கவனிக்கிறேன். இருட்டாக இருக்குது. அதிலே ஃபோக்கஸ் பண்ணுறேன். மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே உட்காந்து இப்போ என்ன நடக்கும்? மனம் உடலுக்குள்ள ஃபோக்கஸ் குவிக்கிற அந்த தன்மையில் இருக்கிறதுனால உயிர் சக்தி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக உடலுக்குள்ள ஃபுல்லாக உயிர் சக்தி திரண்டு குவிக்கப்படும். வெளியில் போகாமல் உடலுக்குள்ளேயே நம்மளுடைய சக்தி திரண்டு உள்ள அப்படியே குவிச்சு நிலைநிறுத்தும். அப்போ பாடியில் சூடாகும். ஆற்றல் அந்த உயிர் சக்தி ஃபுல்லாக குவிக்குதுன்னா அங்கே உஷ்ணம் ஏற்படும். அதனால தான் சிலவங்க சொல்லுவாங்க, நான் தியானம் பண்ணணும், என் உடம்பு சூடாகுது அப்படின்னா, மனதை குவிக்கப்படும் பொழுது உயிர் சக்தி திரண்டு அந்த அணுக்களெல்லாம் திரண்டு அங்கே குவித்து செயலுக்கு வராமல் அங்கேயே குவிக்கப்படுது. அப்போ உஷ்ணம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி திரண்டு அந்த ஆற்றலை குவிச்சு அப்போ ஒருத்தர் அந்த குவிந்த நிலையில் குவித்த பிறகு அதை ஒரு எண்ணத்தை நினைக்கிறாருன்னா அது நடக்கும். ஏன்னா குவிஞ்ச அந்த சக்தியை அந்த ஒரு எண்ணத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதை செலுத்தும் பொழுது எப்படி அந்த பறவை கழுத்தில் அம்பை விட்டு அடிக்கிறாங்க, அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த சக்தியெல்லாம் திரட்டி அந்த ஒரு எண்ணத்துக்கு குவிச்சு செயல்படுத்தணும்னா அந்த எண்ணம் நிறைவேறும், வெற்றி அடையும். அப்போ நம்ம தியானத்தில் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உயிர் சக்தியை பெருக்கி ஆற்றலை பெருக்கி அப்புறம் ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த எண்ணத்தில் ஃபோக்கஸ் மனதை குவிச்சு அதை செயல்படுத்தும் போது அவங்க நினச்சதெல்லாம் நிறைவேற்றி கொண்டே வர்றாங்க. தியானம் செய்கிறோம். அதை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க எத்தனை எண்ணத்துக்கும் அந்த சக்தியை கொடுக்கலாம். சிலவங்க அவங்க சுயநலத்துக்கு அந்த சக்தியை பயன்படுத்திக்குவாங்க. சிலவங்க இந்த உலக மக்கள்லாம் வாழட்டும், அவங்க அமைதியாக இருக்கணுன்றதுக்காக இந்த சக்தியை செலவு பண்ணுவாங்க. அது அவருடைய பதிவை பொறுத்து. ஆனால் தியானம் செய்ய செய்ய சுயநலத்துக்கு பயன்படுத்துகிற எண்ணம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பொது நலத்துக்கு தான் நம்ம சிந்தனை அந்த எண்ணங்கள்லாம் நகரும். ஏன்னா தியானம் தெய்வீக சக்தி, அந்த கடவுள் சக்தியாக வர்றது அப்படின்னும் போது அது சுயநலத்துக்கு பயன்படாமல் தான் இருக்கும். பொது நலத்துக்கு விரைவில் பயன்படும். சுயநலத்துக்கு பயன்படும். பொதுநிலை என்பது அது அதோடைய வீரியம் உச்சகட்டத்துக்கு போகும். அதனால தான் நல்ல ஆற்றலை நல்ல செயலுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தியானத்தின் மூலம் வாங்கி குவியக்கூடிய அந்த சக்தியை நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும்.